சரவணன் வந்து கடையில் இருக்கும்போது கடைக்குள்ள வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ பக்கத்தில் பழனி வந்து வேலையில் பிஸியாக வந்து இருக்கான். அப்போ தெரியாமல் தவறி ஒரு பெட்டியில் வந்து கால் வந்து அடிபட்டுருது. ஐயோ அப்படின்னு வந்து கத்துறான். அவன் வந்து அந்த வழியோட வந்து உட்காந்துருக்கான். பழனிக்கு கால் வந்து அடிபட்ட உடனே அவனை வந்து சேர்ல உட்கார வச்சு ரெஸ்ட் எடுங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவன் அப்படி சொன்ன நிலையில தான் மயிலும் அவரோட அப்பாவும் அங்கே வராங்க. பழனியை பார்த்துட்டு சின்ன அடிதானே அப்படின்னு சர்வசாதாரணமாக வந்து சொல்கிறாரு மயிலோட அப்பா. அதோட கடைக்கு வந்து உடனே போய் கல்லவளை உட்காராரு. சரவணன் இது எல்லாமே பார்த்து கடுப்பாகிறான். அதுக்கப்புறம் மயிலோட அப்பா வந்து எதிரிக்க சொல்லி பழனியை வந்து அங்கே உட்கார வைக்கிறான். இதை பார்த்து வந்து மயில் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ அவள் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே மாமா எனக்கு கால் வலிக்குது நான் உட்காந்துக்குவேன் அப்படின்னு வேணும்னே வந்து மயில் கேட்குறா. பழனியும் வந்து எரிச்சிடறான். அவன்கிட்ட என்ன சொல்றான், நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடு மாமா அப்படின்னு வந்து சரவணன் வந்து சொல்றான். உடனே மயிலோட அப்பா கடையில் யார் வேலை பார்க்குறது அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு சரவணன் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழனி வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறான். இதை பார்த்தா மயிலுக்கும் சரி அவளோட அப்பாவுக்கும் சரி செம்ம அப்செட் ஆகிறாங்க. அவமானம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முகத்தில் வந்து நல்லாவே தெரியுது. மயில் வந்து அந்த காட்சியை பார்த்த உடனே கண் கலங்குறா. ஆனால் எதுவுமே வந்து சொல்ல முடியல. மயில் வந்து அவரோட ரூம்ல வந்து உட்காந்துருக்கா. அப்போ வந்து அவளோட அப்பாவோட ஃபேஸ் வந்து அவ கண்ணுக்குள்ள வந்து நிற்குது. அப்பா வந்து அவமானப்படுத்திட்டாங்க. ஆனால் சரவணனும் வந்து தப்பா சொல்லல. அவரோட மனசு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கிளிக்கிற மாதிரி வந்து இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.